சீரிஸ்ல நிறைய பேருக்கு டவுட் இருக்கா 200 250 அப்படின்னு ஏதாச்சும் NS 200 அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இந்த பவர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஈஸியா ரைட் பண்றதுக்கு என்னென்ன என்கேஜா இருக்கோ அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கும் ரைடிங் பண்றது ஈஸியா இருக்கும், வண்டியை குறை சொல்லாம இருப்போம். ஓவர்லோடு எடுக்கிறப்போ நம்ம வந்து ஸ்பீட் பிரேக்கர்ல அடியில் தட்டும். அழகினா ஒருத்தி தான் ஐஸ்வர்யா, அதே மாதிரி தான் அழகின் டியூக்னாலே ஒரே ஒரு செக்மெண்ட் தான் அழகின்னு சொல்லிட்டு இவர் மென்ஷன் பண்றாரு. அதான் இந்த Gen 2 செக்மெண்ட் இருக்குல்ல, அது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் ப்ரோ, அது மட்டும் ஒத்துக்க மாட்டேன் காய்ஸ். விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லாவே இருக்கு. விசிபிலிட்டி இருக்காது, சத்தியம் போய் சொல்லலாம், இப்படி சொல்லக்கூடாது. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு TN75 மோட்டோலாக். ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் guys பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 200 250 அப்படின்னு சொல்லிட்டு டியூக் சீரிஸ்ல நிறைய பேருக்கு டவுட் இருக்கா, 200 இருக்கவா 250 இருக்கான்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். ஸோ அது நீயா நானா அந்த ஒரு காம்பினேஷன் மாதிரி நம்ம இந்த வீடியோ மேக் பண்ண போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கும் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆகும். லாஸ்ட் ஒரு வீடியோ பாருங்க. ஸோ நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சஜின் வ்ளாகர். இவருக்கு யூடியூப் சேனல் இருக்கு, இவரோட சேனலை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. லேட்டஸ்ட் மாடல் டியூக் 250க்கு சப்போர்ட்டா நான் பேச போறேன். அதே இது நமக்கு அகைன்ஸ்டா டியூக் 200க்கு நம்ம சஜின் ப்ரோ பேச போறாரு. டியூக் 200க்கு நம்ம சப்போர்ட்டா என்ன ஃபேன் பேஸ் இருக்கு, இதோட குவாலிட்டி, இதோட ஃபேன் பேஸ் எல்லாமே நம்ம பத்தி பார்க்க போறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்த மாடல் உங்களுக்கு தெரியும், அந்த 390 எடிஷன்ல அந்த 6 பேக் ஹெட்லைட்டும் இன்ஸ்டால் பண்ணி TFT-யும் கொடுத்த ஒரு மாடலுங்க. ஸோ அதுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. அதே மாதிரி LC4C இன்ஜின் இப்போ புதுசாக Gen 3 சொல்லிட்டு டியூக் 250 இருக்காங்க, அது நம்ம சைடில் இருக்கு. ஸோ இதில் இந்த கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம், எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டியூக் 250ல 250cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ் பவர் பார்த்தீங்கன்னா 31 PS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 25 நியூட்டன் மீட்டர் டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டி சைடு யூஸ் பண்ணனால இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம், அதே இது லாங் போகிறேன் அப்படின்னு இருந்தால் கூட இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் அந்த மாதிரி இருக்கும், அப்கிரேட் ஆகிருக்கும். ஓகேவா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 199cc கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர். அண்டு பிஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பிஹெச்பி பவர் கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து 19 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இருக்கும். நீங்கள் அதர்வைஸ் ஏதாச்சும் NS 200 அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இந்த பவர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்டார்டிங் பிக்கப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் செக்ஷன்ல USD ஃபோக்ஸ் இருக்கு, கோல்டு ஃபினிஷ் இல்லாம பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே USD ஃபோக்ஸ் சேம். ஸோ ஒரு 43 mm USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. 200 அலைவில் சேஞ்ச் பண்ணி புதுசா நமக்கு ஒரு நல்ல டிசைன்ல ஒரு அலைவில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அந்த அலைவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த அலைவில் ரொம்ப நல்லாவே இருக்கு. பழைய மாடல் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். பிரேக்கிங்லயும் ஃப்ரண்ட் டிஸ்க்ல இந்த 250ல பாத்தீங்கன்னா 320 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதே இது பேக்ல பாத்தீங்கன்னா 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போம். இதுல வந்து அவ்வளவு பெரிய அளவுக்கு கம்மியான கொடுக்கல, 300 mm ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் இது கொடுத்துருக்காங்க. பேக் வந்து 230 mm பேக் பிரேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிரேக்கிங் தான். ரெண்டுமே டியூயல் சேனல் ABS தாங்க. அப்படியே நமக்கு டியூயல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லலாம். இதுல வந்து ABS வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இதுல இருக்கு. ஓகே, எங்கள்கிட்டயும் இருக்கு. நம்ம ஊர் ரோட்டுக்கு மெயினா கன்சிடர் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஓகேவா, நம்ம டியூக் 250ல பாத்தீங்கன்னா 176 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம டியூக் 200ல என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க? இதுல வந்து 155 mm கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஓவர்லோடு எடுக்கிறப்போ நம்ம வந்து ஸ்பீட் பிரேக்கர்ல அடியில் தட்டும், அது நார்மலாக இருக்கிறதா. இப்போ என்னன்னா அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம இப்போ நியூ மாடல்ல இந்த டியூக் 200 இம்ப்ரூவ்மெண்ட் அப்டேட் தான் டியூக் 250 வந்திருக்கு. இது பழைய மாடல், அதனால 250யும் சரி 200ம் சரி 390 Gen 2 வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். எப்பவுமே இப்போ ஒரு மார்க்கெட்ல ஒரு பைக் வருது அப்படின்னா பழைய மாடலோடையும் புது மாடலை வந்து அப்கிரேட் பண்ணி தான் எடுப்பாங்க. இதுல இருக்க மைனஸ் அதுல பிளஸ் தான் இருக்கும். டெக்னாலஜி ஏற்ற மாதிரி தான் போகணும். டெக்னாலஜிஸ் ஓகே, பட் பழைய லுக் வந்து நிறைய பேருக்கு இன்னும் பிடிக்கும். அதனால பழைய வண்டி இன்னுமே தேடிட்டு இருக்காங்க. என்னன்னா அழகினா ஒருத்தி தான் ஐஸ்வர்யா, அதே மாதிரி தான் அழகின் டியூக்னாலே ஒரே ஒரு செக்மெண்ட் தான் அழகின்னு சொல்லிட்டு இவர் மென்ஷன் பண்றாரு. அதான் இந்த Gen 2 செக்மெண்ட் இருக்குல்ல, இந்த டிசைன், இந்த 6 பேக் டிசைன் தான் அவர் அழகுன்னு சொல்றாரு. ஸோ இருந்தாலும் நம்ம ஒத்துக்கூடாது. ஜென்ரேஷன் மாறும்போது புது மாடலும் வரும், புது ஃபியூச்சர்ஸும் இருக்கும், அதுவும் நல்லது. அதான் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா புது ஃபியூச்சர்ஸ் சொல்றேன்ல, அந்த ஃபியூச்சர்ஸுக்கு நம்ம அடாப்ட் ஆயிருக்கணும். ஏன்னா சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா ரைட் பண்றதுக்கு என்னென்ன என்கேஜா இருக்கோ அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கும் ரைடிங் பண்றது ஈஸியா இருக்கும், வண்டியை குறை சொல்லாம இருப்போம்.
இதே இது நீ இந்த வண்டி எடுத்துட்டு ஒரு 200 300 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு முதுகு வலிக்குது, இல்லைன்னா பட்டக்ஸ் வலிக்குது, இல்ல எனக்கு த்ராட்டில் கொடுக்குறது கம்ஃபர்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இங்க பழைய மாடல் தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் ஏன்னு கேட்கறேன். இதுல வந்து நார்மலா வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே டபுள் சேனல் ABS, ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்துருக்காங்க, சூப்பர் மோட்டோ மோடு கொடுத்துருக்காங்க. பேசிக்கா வர எல்லாமே 200cc இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வரது வந்து எல்லாமே இப்போதைக்கு இருக்கு. இப்போ KTM சைடுல வரவங்களுக்கு ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா சீட் ஹைட், கால் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டவுட். ஆனா உங்கள்கிட்ட என்ன அப்படின்னா சீட் ஹைட் அதிகம், எங்கள்கிட்ட அப்படி கிடையாது. ஷார்ட் ரைடருக்கும் ஈஸியா செட் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா எங்களோட சீட் ஹைட் பாத்தீங்கன்னா 800 mm தான் வருது. ஓகேவா, ஹைட்டா இருந்தீங்கனாலும் சரி ஷார்ட்டா இருந்தீங்கனாலும் சரி எங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் பண்ணுவோம். இது சீட் ஹைட் கொஞ்சம் அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. கொஞ்சம் 5.5 இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இதோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 மைலேஜ் கம்பெனி கோட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து இந்த மைலேஜ் வேரி ஆகும். ஓகேவா, டியூக் 200ல வந்து பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் வந்து டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 35 வந்து கம்பெனி கிளைம் பண்ணுற மைலேஜ், கூடயும் 37 கூட தான் கிடைக்கும். ஃபியூல் டேங்கோட டிசைன் இருக்குல்ல, ஸோ அந்த டிசைனும் வேற மாதிரி இருக்கு, பட் இந்த டிசைனும் வேற மாதிரி இருக்கு. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு ஃபேரிங், இந்த சின்ன ஃபேரிங் உண்மையை சொல்ல போனால் 200ல வேற மாதிரி இருக்கு. ஆனால் எங்கள் வண்டியில் அதோட கட் அண்ட் ஃபினிஷாக வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. இது 2017 டியூக் 250ல இதே மாடல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து 2025 ஆகுது. பட் ஒரு 7 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இந்த மாடல். இதில் வந்து டபுள் சைடு வந்து டெலிஸ் ஃப்ரேம் கொடுத்தாங்க, 2 ஃப்ரேமாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நல்ல ஒரு ஃப்ரேம் தான். இதுலேயும் டெலிஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஸ்பிளிட் பண்ணி தான் வரும். ஸோ உங்களுக்கு ஒன் சைட் டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் ஒன் சைட் மட்டும் மாற்றினா போதும், ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சீட்டும் டபுள் சீட்டில் வந்துருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டியூல் சீட்லாம் வந்துருக்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா ப்ரோ? ஆமாம். டெய்லைட் பார்த்தீங்கன்னா டெய்லைட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள டெய்லைட்டை விட இந்த டெய்லைட் எனக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது வந்து பைக்கர்ஸுமே நல்லா பிடிச்ச ஒரு டெய்லைட் தான். டெய்லைட்டும் சரி ஹெட்லைட்டும் சரி. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் 110 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. இது டியூக் 250க்கு ரெண்டுமே ஒரே மாதிரி டயர் செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால டிஃபரன்ஸ் பெருசா இல்லை. இந்த வண்டிலையும் அண்டர்பெல்லி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அங்கேயும் வண்டிலையும் அண்டர்பெல்லி எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ கைஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட சுவிட்ச் செட்டப்ஸ் எல்லாம் தெரியுமா, அது ரெண்டுமே சேம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே டிஸ்பிளே தான், பார்க்குறதுக்கு ஒரே அந்த லேஅவுட் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் நமக்கு அப்டேட் பண்ணி மிரர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே ஓல்டு மிரர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மிரர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மிரர் வந்து பார்க்குறது நல்லாவே இருக்கு, ஓகே தான். பழைய மாடல் வந்து லுக் வைஸும் நல்லா தான் இருக்கு ப்ரோ. லுக் வைஸ் பார்க்கக்கூடாது ப்ரோ, மிரரை விசிபிலிட்டியும் நல்லா தான் இருக்கு. அது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் ப்ரோ, அது மட்டும் ஒத்துக்க மாட்டேன் காய்ஸ். விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லாவே இருக்கு. விசிபிலிட்டி இருக்காது, சத்தியமா இருக்காது. இருக்குமா ப்ரோ? பரவாயில்லாம இருக்கும் ப்ரோ. பொய் சொல்லலாம், இப்படி சொல்லக்கூடாது காய்ஸ். உண்மையை சொல்ல போனா அந்த வண்டியில விசிபிலிட்டி இருக்காது, நான் இது ஒத்துக்கவே மாட்டேன். ஆனா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி இருக்கு. இது என்னன்னா எக்ஸாக்டா அந்த டாமினர்ல ஒரு மிரர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த வைப்ரேஷன்லாம் இந்த மிரர்ல தெரியவே செய்யாது, ஆனா விசிபிலிட்டி பயங்கரமா இருக்கும். அப்புறம் நீ ஒத்துக்கலாம்? சரி ப்ரோ, ஒத்துக்கிறேன் ப்ரோ. ஸோ கைஸ், ஃபைனலாக நிறைய பேர் டவுட் இருக்கும், எந்த டிசைனோட வெஹிக்கிள் நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு. இந்த டிசைன் பைக் பை பண்ணலாமா, இல்லைன்னா இந்த டிசைன் பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதோட அப்கிரேடாக நான் பார்க்கும்போது அந்த வண்டி நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக வண்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஓகேவா, அது இது இல்லை எனக்கு ஓல்டு லவ், நம்ம முன்னாடி பைக் வாங்கணும், KTM பைக்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வண்டி எடுக்கலாம். இதில் ஸ்பெக்ஸ் இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் இதில் அதிகம். இதில் ரைட் மோட்ஸ் இதில் வராது. இதில் 2 ரைட் மோட் வரும், ஸ்ட்ரீட் மோடு, ட்ராக் மோடு சொல்லிட்டு 2 மோடு வரும். ஓகேவா, அதில் என்னன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் UA எல்லாம் மாறும். அதே மாதிரி இதுலேயும் ABS ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலேயும் ABS ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டர் வரும், குவிக் ஷிஃப்டர் ப்ளஸ் வரும். இதில் நீங்கள் கிளச் பிடிக்காமலே ஆக்சிலேட்டர் கம்மி பண்ணாமலேயும் நம்ம கியரை போட்டுக்கலாம், அது மாதிரி டவுனும் பண்ணிக்கலாம், அது மாதிரி அப்பும் பண்ணிக்கலாம். பட் இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது, இதில் வந்து அது மேனுவல் தான் பண்ணிக்கணும். ஸ்லிப்பர் கிளச் மட்டும் தான் வரும், சூப்பர் மோட்டோ மோட் வரும், அவ்வளோதான். இதில் பேசிக் ஃபீச்சர்ஸ் தான் இதில் வரும். ஓகே, இதில் என்ன ஸ்லீப்பர் கிளச் ரெண்டுலேயும் உண்டு. இந்த சூப்பர் மோட்டோன்னு சொல்கிறாருல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ABS ஆஃப் பண்ணுறது தான் சூப்பர் மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதோட ப்ரைஸை பற்றி பார்ப்போம் கைஸ். நம்ம ஊரில் இப்போ கன்னியாகுமரியில் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 பார்த்தீங்கன்னா 2,82,82 சேல் ஆகுது. அதே இது 200 பார்த்தீங்கன்னா
256 அப்படின்னு சொல்லிட்டு சேல் ஆகுது. இது ரெண்டுமே ஆன் ரோட் ப்ரைஸ் தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஓகே பாய். பாய்.